இது வந்து ஒரு வித்தியாசமான முயற்சின்னு சொல்லணும். டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், டான்சர் ஆகட்டும், ஃபைட்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து நியூலி பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் பண்ண மாதிரியான ஒரு படம். ஒரே சென்டென்ஸ் சொல்லணும்னா ஆல் இன் ஒன் ரூஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஆல் இன் ஒண்டர்ஃபுல் ஒன் ரூஃப் பண்ணியிருக்காங்க. படம் அருமையான படம். ஃபேமிலியோட வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு 200 நாட்கள் ஓட வேண்டிய படம் வந்தா அப்படிங்கிறத என்னோட கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். யோலோவுக்கு ஒரு யோலோ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போகுது. ஃபேமிலி சப்ஜெக்ட் அண்ட் அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு அம்மா பையன் கேரக்டர்லாம் சூப்பராக இருக்கு. அதே போல ஹீரோயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸோட கேரக்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. சப்ஜெக்ட் நல்லா கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். நான் இந்த படத்தில் நடிச்சேங்க. ஸோ ஐ கான்ட் கிவ் டூ மச் ரெஸ்பான்சஸ் அபவுட் இட். நீங்கள் மற்ற ஆடியன்ஸ் கிட்ட தான் கேட்கணும். பட் ஒரு ஆர்டிஸ்டாக டெஃபினெட்லி ப்ளீஸ் கோ அண்ட் சப்போர்ட் அண்ட் செக் இட் அவுட் இன் தியேட்டர்ஸ். ஆடியன்ஸோட பார்க்குறப்போ ஐ மீன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப நர்வஸாக இருந்தேன் வரப்போ. பட் இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குறது, பிகாஸ் ஃப்ரேமில் பார்க்குற விட லைக் தியேட்டரில் பார்க்குறப்போ அது வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸும் சூப்பராக இருக்கும். நிறைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நம்ம ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அது ஷார்ட்டாக தான் வந்திருக்கு படத்தில். பட் நம்ம ஷூட் பண்ணதே ஒரு ஃபுல் நைட் அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் வெரி ஹியூஜ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. மற்ற படத்துக்காக போகிறதுக்காக ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ என்ன மாட்டி விடுவீங்க போல. எனக்கு பிடிச்ச போர்ஷன்ஸ் ஆப்வியஸ்லி மைன் அண்ட் மை கோஸ்டார் ஆகாஷஸ் போர்ஷன்ஸ். அவங்க அதில் ஒரு பாட்டு வேறு பாடியிருக்காங்க ஆகாஷ். ஸோ அந்த சாங் மியூசிக் வீடியோ இஸ் வெரி நைஸ். அண்ட் சாங்ஸ் எனக்கு மேலாம் பிடிச்சிருக்கு. பிடிக்காதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நோ நோ. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு ஆரன் லவ் ஸ்டோரி காமெடி சேர்ந்து தான் இருக்கு. த்ரில்லிங்கு ஆக்ஷன் எல்லாமே இருக்கு படத்துல. எல்லாமே தேவைப்படும். பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், லவ்வர்ஸும் போய் பார்க்கலாம். குழந்தைங்க மட்டும் செட் ஆகாது. அவங்களுக்கு செட் ஆகாது. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆமா யங்ஸ்டர்ஸ் தான் படம். ஆமா ஆமா வாலிபா வயதுல இருக்க எல்லாருக்கும் வந்து இது நல்லா சப்ஜெக்ட் தான். லவ் ஸ்டோரி தான். பேரண்ட்ஸ் வந்து அவங்க பொண்ணுங்களை அதை என்ன லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ஆசையை மூடி வச்சதுனால லாஸ்ட்டாக அவங்க ஆசைப்படியே மாற்றிக்கிறாங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி தான். பொண்ணுக்காக பேரண்ட்ஸ் மாறுறாங்க. ஆமாம் எல்லா படத்தையும் பண்ணுறது தான். பொண்ணு நம்ம பசங்களுக்காக பேரண்ட்ஸ் மாறுவாங்கள்ல, அதே ஸ்டோரி தான். அந்த மாதிரி தான். அவங்களது தான் பயங்கரமாக இருந்தது. ஸோ ஹீரோயினோட அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிறவங்க அவங்களது தான் நல்லா இருந்தது. அவங்களுக்கு கொடுத்த அந்த கேமரா ரோல் எல்லாமே சூப்பராக இருந்தது. பெஸ்ட் சீன்னா லாஸ்ட்டாக வந்து அந்த பாட்டு தான். உளுந்தூர்பேட்டை சாங் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி எல்லாரும் அதனால நல்லா இருக்கு. ஏன்னா அவரோட வைப்பே ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம டான்ஸும் எல்லாருமே சூப்பராக ஆடிருந்தாங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் போரே அடிக்காது. நாங்களாம் ஜாலியா இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே இருக்கு படத்துல. காமெடி, பேய் எல்லாமே கொடுத்து, காதல் எல்லாமே இருக்கு. அதனால பார்த்துட்டு சிரிச்சுனே இருக்க வேண்டியதான். படம் ஆக்சுவலி நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து ஒரு 2 hours வந்து பார்த்துட்டு போகலாம். நல்லா த்ரில்லர், ஜானர், ஃபன்னு, லவ் எல்லாமே இருக்கு. எனக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இந்த படத்துல ஒரு ஜானர் வந்து நல்லா இருக்கு. லைக் ஒரு ஃபன்னா ஒரு டக்குனு உங்களுக்கு ஃபன் இருக்கும். திடீர்னு ரொமான்ஸ் வரும், திருப்பி ஃபிளாஷ்பேக் வரும், திருப்பி நடுவில் இன்டர்வல், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ஒரு பேய் ஜானர் தான். நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம் பேய் மட்டுமே இருக்கும். பேய் எப்படி ரிவெஞ்ச் பண்ணுது, பேய் எப்படி வருது, அப்படி இல்லாம இங்க இந்த ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி இல்லாம அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், பேய்க்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ அதையும் அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு 2 பேருமே பிடிச்சிருந்தாங்க. நான் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒருத்தங்க சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால எனக்கு ஐ வில் சப்போர்ட் எவ்ரி ஒன். பிகாஸ் காஸ்ட் அண்ட் க்ரூல எனக்கு 2-3 பேரே தெரியும். அவங்க நல்லா ஆக்ட் பண்ணவங்க எல்லாமே எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நல்லா அவங்க ஆக்ட் பண்ணாங்க. அவங்க ஒர்க் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கயா. ஆமா 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 ஸ்க்ரீன் பிரசன்ஸ் நல்லா இருக்கு. டு பி வெரி ஹானஸ்ட், நீங்களே போய் பாத்தீங்கன்னா தெரியும். அது ஒரு தியேட்டர் ஃபிலிம். தியேட்டருக்கு என்ன வேணுமோ அது அழகா கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே உங்களுக்கு லேக் அடிக்காது. நல்லா இருக்கு. பக்காவா என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருக்கு. ஜிவி பிரகாஷ் பாடின பாட்டு கேட்டேன். பட் அது ஃபுல்லா நான் கேட்கல. இங்க படத்துல கேட்கும்போது சூப்பரா இருந்தது. ஒரு பாட்டு பாடி இருந்தாரு. மிச்ச சாங்ஸ்மே நல்லா இருந்தது. நான் வீட்டுல போய் தான் கேட்கணும்.
ரொம்ப நல்லா இருக்குப்பா. மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குப்பா. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், அதுவும் நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு, காமெடி, மியூசிக், லவ் எல்லாமே நல்லா இருக்கு. சீன் பை சீன் உங்களுக்கு அடுத்த என்ன அப்படின்னு அடுத்த நகர்களே இருக்கும். என்கேஜிங்கா இருக்கு. எல்லாம் வந்து இல்ல, நான் ஓப்பன் ஹேண்டடா தான் வந்தேன். நம்ம நீங்க வந்து ஒரு படம் நான் நம்பி வரோம், அது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சாங்க, கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. தேங்க்யூ. அதே சொல்லிக்கிறேன். நல்லா இருக்குப்பா, படம் நல்லா இருக்கு. என்னம்மா, படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எந்த இடத்துல இதுலாம் கிடையாது, அசிங்கமெல்லாம் இல்லை. அவங்க சொல்கிற மேட்ரு என்னன்னாலும் அதுவும் லாஜிக் ஒன்று தான், பழைய சொன்னது தான். ஆனாலும் இது ட்ரெண்ட் புதுசாக கொண்டு போடுறாங்க அவங்க, நல்லா இருக்குது. அது புது ஹீரோ, அவங்க புதுசாக வர்றவங்க இப்போ தானே வந்திருக்குறாங்க. அவங்க டேலண்ட்டை காமிச்சிருக்காங்க. அவங்க இன்னும் நல்லா பெருசாக பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. காதல் கீதமாக இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு. பாட்டு எல்லாம் சூப்பர், நல்லா பிடிச்சி. அந்த காதல் இது வந்து நல்ல டியூனாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. படம் நல்லா இருந்தது, கொஞ்சம் சஸ்பென்ஸும் இருந்தது, காமெடி, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. இட் வாஸ் நைஸ். காமெடியும் இருந்தது, சஸ்பென்ஸும் இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாம் நல்லா இருக்கு. சஸ்பென்ஸும் காமெடியும் மிக்ஸ்டாக இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருந்தது படம் பார்க்கறது. தேங்க்யூ.